ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MRK இங்கிலீஷ். இந்த வீடியோவில் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம் பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த வீடியோவில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் அமைந்த நிறையா சென்டென்சஸ் பார்க்கலாம். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது ஐ, யூ, வி, தே இது சப்ஜெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதோட வெர்பு சேரும். மற்றபடி ஹீ, ஷீ, இட், நேம்ஸ் இந்த சப்ஜெக்ட்லாம் வந்துச்சுன்னா வெர்போட எஸ், இஎஸ், ஐஇஎஸ் சேரும். இதை ரெண்டையும் ரொம்ப மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. இப்போ முதல் வாக்கியம், நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ப்ளே கிரிக்கெட். ஐ ப்ளே கிரிக்கெட். ஐ வர்றதுனால ப்ளே, அதோட எஸ், இஎஸ், ஐஇஎஸ் எதுவுமே வரலை. அடுத்தது நெகட்டிவ் சென்டென்ஸ். அதுலேயே எதிர்மறை சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். நான் கிரிக்கெட் விளையாடுவதில்லை. அதை எப்படி எழுதலாம்னா ஐ டோன்ட் ப்ளே கிரிக்கெட். ஐ டோன்ட் ப்ளே கிரிக்கெட். இப்போ நீங்கள் நோட் பண்ணணும் ஐ வந்தால் என்ன எப்படிலாம் எழுதலாம்னு. நான் கிரிக்கெட் விளையாடுகிறேனா, இது கேள்வி வாக்கியம். இது எப்படி இங்கிலீஷில் எழுதலாம்? டு ஐ ப்ளே கிரிக்கெட். டு ஐ ப்ளே கிரிக்கெட். ப்ளே அப்படிங்கிற வெர்பை டு ப்ளஸ் ப்ளேயாக பிரிச்சிடுறோம். அவ்வளோதான், கேள்வி வாக்கியம் ஆயிடுது. அடுத்தது நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். நான் கிரிக்கெட் விளையாடுவது இல்லையா, இதை எப்படி எழுதலாம்? டோன்ட் ஐ ப்ளே கிரிக்கெட். டோன்ட் ஐ ப்ளே கிரிக்கெட். இது எல்லாத்தையுமே சேர்த்து, அதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்ஸ் இதெல்லாம் சேர்த்து எப்படி எழுதலாம் பாருங்கள். ஐ ப்ளே, ஐ டோன்ட் ப்ளே, டூ ஐ ப்ளே, டோன்ட் ஐ ப்ளே, இந்த மாதிரி சொல்லிடலாம். அவன் பள்ளிக்கு செல்கிறான். இங்கே அவன், அதை நோட் பண்ணணும் நீங்கள். ஹீ கோஸ் டு ஸ்கூல். ஹீ வந்ததுனால கோங்கிற வெர்போட இஎஸ் சேருது. ஹீ கோஸ் டு ஸ்கூல். இந்த வித்தியாசத்தை நீங்கள் நினைவுபடுத்திக்கணும். அவன் பள்ளிக்கு செல்வதில்லை, நெகட்டிவ் சென்டென்ஸ், அதாவது எதிர்மறை வாக்கியம். ஹீ டஸ் நாட் கோ டு ஸ்கூல். டஸ் நாட்டை சிம்பிளாக டசன்ட் கோ டு ஸ்கூல். ஹீ டசன்ட் கோ டு ஸ்கூல். ஹீ வர்றதுனால. அடுத்தது கேள்வி வாக்கியம். அவன் பள்ளிக்கு செல்கிறானா. அவன் பள்ளிக்கு செல்கிறானா. டஸ் ஹீ கோ டு ஸ்கூல். டஸ் ஹீ கோ டு ஸ்கூல். ஹீ வர்றதுனால இங்கே டஸ் வருது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஐக்கு டூ வந்துச்சு இல்லையா. அடுத்த சென்டென்ஸு, அவன் பள்ளிக்கு செல்வதில்லையா. அவன் பள்ளிக்கு செல்வதில்லையா, இதை எப்படி இங்கிலீஷில் எழுதலாம்? டசன்ட் ஹீ கோ டு ஸ்கூல். டசன்ட் ஹீ கோ டு ஸ்கூல். அவன் பள்ளிக்கு செல்வது இல்லையா. இது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி எழுதலாம் பாருங்கள். ஹீ கோஸ், ஹீ டஸ் நாட் கோ, நெகட்டிவ் வாக்கியம். டஸ் ஹீ கோ, டசன்ட் ஹீ கோ. அடுத்து நீ வருகிறாய். யூ கம். நீ வருகிறாய். யூ கம். நீ அப்படிங்கிறதுனால, யூ அப்படிங்கிறதுனால கம் மட்டும் வருது. அதோட எஸ், இஎஸ் எதுவுமே வர்றதில்லை. அடுத்து பாருங்கள், இதுக்கே நெகட்டிவ் சென்டென்ஸ். நீ வருவதில்லை. யூ டோன்ட் கம். யூ டோன்ட் கம். யூ டோன்ட் கம். ரொம்ப ஈஸியாக இருப்பாங்க. அடுத்தது கேள்வி வாக்கியம். நீ வருகிறாயா. நீ வருகிறாயா. டு யூ கம். டு யூ கம். அதாவது யூ கம் அப்படிங்கிறதையே கேள்வி வாக்கியமாக எழுதணுன்னா டு யூ கம். அடுத்தது டோன்ட் யூ கம்
அடுத்தது என்னென்னா நீ வருவது இல்லையா, நீ வருவது இல்லையா, அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா டோன்ட் யூ கம், டோன்ட் யூ கம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். யூ கம், யூ டோன்ட் கம், யூ கம், யூ டோன்ட் கம், டூ யூ கம், டோன்ட் யூ கம். மொதல் வாக்கியத்துலேருந்து மூணாவதும் ரெண்டாவதுலேருந்து நாலாவதும் வருது பார்த்திங்களா. அவள் நன்றாக சமைக்கிறாள், இதை எப்படி எழுதலாம். ஷீ குக்ஸ் வெல், அவள் ஷீ வர்றதுனால எஸ் வருதுங்க. ஷீ குக்ஸ் வெல், இது நேர்மறை வாக்கியம், பாசிட்டிவ். அடுத்து நெகட்டிவ் எப்படி, அவள் நன்றாக சமைப்பது இல்லை அப்படி தானே சொல்லுவோம். அவள் நன்றாக சமைப்பது இல்லை. ஷீ டசன்ட் குக் வெல், ஷீ வர்றதுனால டசன்ட் குக் வெல். அதாவது ஹீ ஷீ இட் நேம் வந்தால் இந்த மாதிரி தான் வரும். அடுத்தது கேள்வி வாக்கியம். அவள் நன்றாக சமைப்பாளா, இது எப்படி எழுதலாம். டஸ் ஷீ குக் வெல், டஸ் ஷீ குக் வெல். ஷீ வர்றதுனால டஸ்ஸு, குக்ஸை குக் ப்ளஸ் டஸ்ஸாக பிரிக்கிறோம். அவள் நன்றாக சமைப்பது இல்லையா, இது கேள்வி. அவள் நன்றாக சமைப்பது இல்லையா. டசன்ட் ஷீ குக் வெல், டசன்ட் ஷீ குக் வெல். ஷீ டசன்ட் குக் வெல், அதைத்தான் நம்ம அப்படியே மாத்திரம் பாருங்கள். டசன்ட் ஷீ குக் வெல். இதை மொத்தமாக ஷீ குக்ஸ், ஷீ டசன்ட் குக், டஸ் ஷீ குக், டசன்ட் ஷீ குக். நாங்கள் புத்தகங்கள் படிக்கிறோம், நாங்கள்னால் என்னது, வி வந்துருச்சு பாருங்கள். அப்போ எப்படி எழுதணும். வி ரீட் புக்ஸ், வி ரீட் புக்ஸ். ரீட் பக்கத்தில் எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ வரவே வராது. ஏன்னா ஐ யூ வி தே இதுக்கு எல்லாமே இது வெர்பு மட்டும்தான். நாங்கள் புத்தகங்கள் படிப்பதில்லை, அதுக்கு நெகட்டிவ் வாக்கியம் இது. வி டோன்ட் ரீட் புக்ஸ், அவ்வளோதான். வி டோன்ட் ரீட் புக்ஸ், வி டோன்ட் ரீட் புக்ஸ். அடுத்தது நாங்கள் புத்தகங்கள் படிக்கிறோமா, கேள்வி வாக்கியம். நாங்கள் புத்தகங்கள் படிக்கிறோமா, டு வி ரீட் புக்ஸ். ரீடை டூ ப்ளஸ் ரீடாக பிரிச்சுக்கலாம். டு வி ரீட் புக்ஸ். அப்போ அடுத்தது எப்படி வரும். நாங்கள் புத்தகங்கள் படிப்பதில்லையா, நாங்கள் புத்தகங்கள் படிப்பதில்லையா, அப்படி தானே வரும். அப்போ டோன்ட் வி ரீட் புக்ஸ், டோன்ட் வி ரீட் புக்ஸ். நாங்கள் படிக்கிறது இல்லையா, அப்படி டோன்ட் வி ரீட் புக்ஸ். அடுத்தது இது எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறதா இருந்தால் வி ரீடு, வி டோன்ட் ரீடு, டு வி ரீடு, டோன்ட் வி ரீடு. முதல் வாக்கியமும் மூணாவது வாக்கியமும் ரெண்டாவதும் நாலாவதும். அது ஓடுகிறது, இட் ரன்ஸ் இல்லையா. அது இட் அப்படி வரும்போது எஸ் சேருது. அது ஓடுகிறது அப்படிங்கிறதுக்கு இட்டு ரன்ஸ். அடுத்து இதுக்கு நெகட்டிவாக எப்படி வரும். அது ஓடுவது இல்லை, அது ஓடுவது இல்லை. இதை எப்படி எழுதலாம். அது இட்டு டஸ் நாட் ரன், இட்டு டஸ் நாட் ரன் தானே வரணும். அதை டசின்ட், இட்டு டசின்ட் ரன் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். அடுத்தது அது, அப்போ கேள்வி வாக்கியம். அது ஓடுகிறதா. ஃபஸ்ட்டு வாக்கியத்துலேருந்து இந்த கேள்வி வாக்கியம் வர்றது. அது ஓடுகிறது, அது ஓடுகிறதா. இதை எப்படி எழுதலாம். டஸ் இட் ரன், டஸ் இட் ரன், டஸ் இட் ரன். அது ஓடுகிறதா. அப்போ அது ஓடுவதில்லையா, அடுத்தது சென்டென்ஸ் இல்லையா, கேள்வி. அது ஓடுவது இல்லையா. இதை எப்படி இங்கிலீஷில் எழுதலாம். நம்ம எப்பயும் போல் டசின்ட் இட் ரன், டசின்ட் இட் ரன், அவ்வளோதான். இதை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக எப்படி எழுதலாம். இட் ரன்ஸ் இல்லையா,
இட் ரன்ஸ், இட் டசன்ட் ரன், டஸ் இட் ரன், டசன்ட் இட் ரன். இட் ரன்ஸ்லேருந்து டஸ் இட் ரன். இதே மாதிரி தான் அடுத்ததும். அவர்கள் டென்னிஸ் விளையாடுகிறார்கள். அவர்கள் அப்படிங்கும்போது தே ப்ளே டென்னிஸ். ஐயூவி தே. இது எல்லாத்துக்குமே என்ன வரணும்? ப்ளேயோட ப்ளே வெர்பு மட்டும்தான் வரணும். இங்கே ப்ளேங்கிறது தான் வெர்பு. தே ப்ளே டென்னிஸ். அடுத்தது நெகட்டிவ். அவர்கள் டென்னிஸ் விளையாடுவது இல்லை. தே டோன்ட் ப்ளே டென்னிஸ். தே டோன்ட் ப்ளே டென்னிஸ். இதில் டசன்ட்டுங்கிறதுக்கே வாய்ப்பே கிடையாது இல்லையா? தே வர்றதுனால ஐயூவி தே. அடுத்தது கேள்வி. அவர்கள் டென்னிஸ் விளையாடுகிறார்களா? டு தே ப்ளே டென்னிஸ்? பார்த்தீங்களா? ஐயூவி தே எல்லாத்துக்குமே டூ அதுதான் வருது இல்லையா? அப்போ அடுத்தது எப்படி வரணும்? அவர்கள் டென்னிஸ் விளையாடுவது இல்லையா? அப்படி தானே வரணும். சரி, இதை எப்படி இங்கிலீஷில் எழுதுறது? அப்போ அவர்கள் தே வர்றதுனால டோன்ட் தே ப்ளே டென்னிஸ், டோன்ட் தே ப்ளே டென்னிஸ் அந்த மாதிரி தானே வரும் இல்லையா? அப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தோன்னா பாருங்கள். தே ப்ளே, தே டோன்ட் ப்ளே, டு தே ப்ளே, டோன்ட் தே ப்ளே, தே ப்ளே. இதோட கேள்வி வாக்கியம் வந்து பார்த்திங்கன்னா டூ தே ப்ளே. அதாவது ப்ளேயை வந்து டூ ப்ளஸ் ப்ளேயாக பிரிச்சுருக்காங்க. ரெண்டாவது தே டோன்ட் ப்ளே, டோன்ட் தே ப்ளே கேள்வி. அடுத்தது சீதா பாடுகிறாள். பார்த்திங்கன்னா இங்கே நேம் வந்துருச்சு. சீதா பாடுகிறாள். சீதா சிங்ஸ். அப்போ எஸ் சேரும் இல்லையா? ஏன்னா ஹீ ஷீ இட்டு நேம்ஸ் இதுக்கு எல்லாமே எஸ் சேருது. சீதா சிங்ஸ். இதுக்கு நெகட்டிவா சீதா பாடுவது இல்லை. எப்படி எழுதலாம்? சீதா பாடுவது இல்லை. சீதா டஸ்ன்ட் சிங். சீதா டஸ் நாட் சிங். அவ்வளோதான். ஹீ ஷீ இட் நேம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டஸ்ஸு டஸ் நாட் இதெல்லாம் வரும். எஸ் எல்லாமே. அடுத்தது கேள்வி. சீதா பாடுகிறாளா? டஸ் சீதா சிங், டஸ் சீதா சிங். அடுத்தது சீதா, அதுக்கு அடுத்து என்ன வரும்? சீதா பாடுவது இல்லையா இல்லையா? இதுக்கு எப்படி இங்கிலீஷில் எழுதுறது? டசன் சீதா சிங், டசன் சீதா சிங் இல்லையா? இது வந்து நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ், அதாவது எதிர்மறையான கேள்வி வாக்கியம். இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம பார்த்தோம்னா சீதா சிங்ஸ். இதிலிருந்து டஸ் சீதா சிங்கிற கேள்வி வருது. சிங்ஸை வந்து டஸ் ப்ளஸ் சிங் பிரிக்கிறோம். அடுத்தது சீதா டஸ் நாட் சிங் நெகட்டிவ். இதை எப்படி கேள்வியாக மாத்திரம்? டஸ் நாட். அந்த ரெண்டாவது பார்த்தீங்களா? டசன்ட் சீதா சிங். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஷேர் பண்ணுங்கள். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு அப்படிங்கிறது இங்கிலீஷில் ரொம்பவே முக்கியமானது. தேங்க்யூ.